உடம்பை பற்றின விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கும் இப்போ நிறைய வந்திருக்கு. குழந்தைகள்லேருந்தே இது சாப்பிட்டா உடம்புக்காகும், இது சாப்பிட்டா உடம்புக்காகாது, இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், இப்படி நடக்கணும், இப்படி குதிக்கணும், இப்படி வேலை செய்யணும், இப்படி அப்படின்னு ஒரு அழகான ஒரு உடம்பை நன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, நல்ல உணவுகளை சாப்பிட்றதுக்கு, முக்கியமாக இளைஞர்கள் யுவதிகள் இவெல்லாம் ரொம்ப நல்லாவே அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய சந்தோஷம்தான். எப்படி இந்த மாதிரி உடம்பை ஒரு அக்கறை எடுத்து நம்ம செய்கிறோமோ, அதுபோல் மனசையும் ஒரு அக்கறை எடுத்து நம்ம செய்யணும். மனசுன்றது எப்படி வேணாலும் பயண்டே தான் இருக்கும். இந்த மனசுக்கு ஒரு பெரிய கெட்ட குணம் என்ன தெரியுமா? நம்ம எதை நினைக்கிறோமோ நடக்காதுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்மறையாக பேசும். நம்ம இது நல்லது பண்ணலான்னா அப்போ தான் நமக்கு மனசு இந்த நல்லதாக பண்ணுற உனக்கு என்ன அந்த ஒரு நல்லது வந்துருப்பதுனால அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு பார்க்கணும். இந்த மாதிரி இந்த மனசுக்கு ஒரு கெட்ட குணங்கள் எல்லாமும் உண்டு. அதனால் மனசை நம்ம செம்மப்படுத்தணும். மனசை எப்படி செம்மப்படுத்துறது அப்படின்னாக்க, நமக்கு குட்டி குழந்தையாக இருக்கும் பொழுது, அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய தலையில் என்ன எழுதி அனுப்பிச்சிருக்குதோ அதுதான் சினிமாவில் ரீல் ஒன்று பின்னாடி ரீல் வருது இல்லையா, படம் பார்க்குற மாதிரியோ அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்து வருதே வழிய இந்த ரீலை யாராலையும் மாற்றி அமைக்கவும் முடியாது. இந்த ரீலை யாராலையும் நடக்க விடாத பண்ணவும் முடியாது. இதில் எல்லாத்தையும் நடத்தி காட்டவும் முடியாது. இந்த தான் உண்மை. இதுதான் 100க்கு 100 உண்மை. நாம்பளாம் எதுவோ பண்ணிட்டு போயிட்டு இல்லை. இது இப்படி பண்ணணும், இது இப்படி நடக்கணும், அப்படி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே சொல்லப்பட்டு நம்ம அந்த பூமியில் தள்ளப்பட்டிருக்கணும். அது அப்படி நடந்து போகிறது, அவ்வளோதான். இதில் ஒருத்தர் பார்த்து இலக்காரம் படுறதுக்கும், ஒருத்தர் பார்த்து துக்கப்படுறதுக்கும், ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கும், ஒருத்தர் பார்த்து வேதனைப்பட்டுக்கிறதுக்கும், அது மாதிரி நான் இல்லையே, எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா, எனக்கு இப்போவே முடிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் நினச்சிக்கிறதுக்கு அப்போவும் தெரியக்கூடாதுன்னு தெரியல. உன் தலையில் எழுதலையே அந்த மாதிரி தெரியணும் இல்லையா? ஒன்றா அர்த்தலாம் என் தலையில் தான் எழுதலையே. தெரிஞ்சிருந்தால் ஏன் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கல அதை? அதனால் இந்த வார்த்தைகள் செய்திகள் அவசியமில்லாத யோஜனைகளுக்கெல்லாம் நம்ம மனசை இடமே கொடுக்கக்கூடாது. நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கிற எந்த மனுஷர்களையுமே நம்ம அவகிட்டே தான் நம்ம இருந்தாகணும்னு கூட அதை காதில் வாங்கிக்கணுமே வழிய அந்த காதில் வாங்கினத்தை மனசுக்கு வாங்கிக்கக்கூடாது. நம்ம மனசுன்றது ஒரு கோவில். அங்கே கடவுளுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. அந்த கடவுளுக்கு தான் நமக்கு இடம் கொடுக்கணும். மனசில் நல்ல எண்ணங்களுக்கு தான் நம்ம மனசில் இடம் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தியானம் பண்ணணும். அமைதியாக ஒரு இடமா உட்காந்துட்டு நம்ம மனசை அமைதியாக வச்சுக்க தெரியணும். மூச்சை நன்னா இழுத்து நன்னா விடணும். மெதுவாக இழுத்து மெதுவாக விடணும். அதுக்கு ரொம்ப நாள் இழுத்து மூச்சை பிடிச்சிட்டு அப்படிலாம் அதுவே ஒரு தலைவேதனையாக தியானம் பண்ணலையே அதனால் என் மனசுன்னு கேட்டு அப்படிலாம் நினச்சிட்டு கூடாது. மனசு அப்படின்னு தனியாக எதுவுமே இல்லை. நம்ம பார்த்தது, நம்ம கேட்டது, நம்மளை சொன்னது, சின்னதில் பார்த்தது, பெருசில் பார்த்தது, அக்கம் பார்க்குறது, பக்கம் பார்க்குறது, மேலே பார்க்குறது, எத்தையோ பார்க்குறோம், எத்தையோ கேட்குறோம், எத்தையோ உணர்றோம். இதில் இந்த உணர்தல் அப்படிங்கிறது ஒரு மனுஷால் புரிஞ்சிக்க தெரியாது. உண்மையில் அவள் ஏதோ அர்த்தத்தில் சொல்லியிருப்போம், நாம் ஏதோ அர்த்தத்தில் அதை நினச்சிருப்போம். இல்லை நாம் ஏதோ ஒரு அர்த்தத்தில் நம்ம அதை சொல்லுவோம், அவள் வேறு ஒரு அர்த்தத்தில் தான் புரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தவறுகள்லாம் நேரது உண்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி சொல்லலைங்கிற சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருந்துடலாம். நம்ம அதை அப்படியே இல்லையே, நான் நல்லவளாச்சே, என்ன போய் இப்படி அப்படிலாம் ஒன்றுமே வேண்டாம். நம்ம நல்லவங்கிறது யார் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம நல்ல வளர்ந்தால் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால் நம்ம அந்த மனசில் உறுதியோடையும் தெம்போடையும் தைரியத்தோடையும், மனசுன்றது மூளை மாதிரி, ஹார்ட் மாதிரி, கிட்னி மாதிரி ஒரு உறுப்பா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் நம்ம பார்த்த கேட்ட இந்த உணர்வுகள் தான்.
அவள் எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கா, இவள் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கா. கடவுளோட படைப்பில் ஒரே மாதிரி தான் இருக்கும். கடவுள் நான் பாரபட்சமாக பண்ணுவேன். எனக்கு ஒரு மூளை, உங்களுக்கு ஒரு மூளை, பக்கத்தில் இருக்கிறவளுக்கு ஒரு மூளை, எதிர இருக்கிறவளுக்கு மூளையாக பேர் வரும். அதெல்லாம் எதுவும் இல்லை. பெரிய ஆறில் ஜலம் இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஏற்று தான் நம்ம தண்ணியை முண்டுட்டு வர முடியும். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ கொண்டு வந்திருக்குமோ அதை தான் நம்மளால் அனுபவிக்க முடியும். எது அஸ்மதியம் நகிதத் பரேஷா, நம்மளுக்குன்னு இருக்கிறது எங்கேயும் போகாது, நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். நமக்குன்னு இல்லாது தலைகீழாக நின்னாலும் வராது. அதுக்கு முயற்சியே பண்ண மாட்டேன், நமக்குன்னு கிடையாது இது, அதனால் முயற்சியே பண்ண மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. முயற்சியே பண்ணணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும், தைரியத்தோடு இருக்கணும். விழுந்தே கிடக்கக்கூடாது. சரி, இப்போ தோல்வி வந்ததா, சரி வந்தது அம்மா, தோக்காதவன் யார், விழாதவன் யார், சரி விழுந்தேன், ஏந்துக்கிறேன், அவ்வளோதான். அப்படி நம்ம மனசை வந்து திடப்படுத்திட்டு திருப்பி இந்த மனசுக்கு உற்சாகத்தை மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கணுமே வழிய, நம்ம மனசை நம்மளே நுகர்ச்சிக்கிறது, நம்ம மனசை நம்மளே ஆழமுட்டிக்கிறது, எனக்குன்னு இந்த உடஞ்சி அப்பலாம் தான் வரும் அப்படின்னு வயிறு நக்கில் மாமியின் பக்கத்தில் உட்காந்து கல்யாண பந்தியில் சொல்லியிருந்தேன். நான் நினச்சிட்டேன், இவ்வளோ பட்டும் பட்டாடையுமா கொடுத்துட்டு அப்பலாம் உடஞ்சா என்ன போச்சு, உடைக்காமே அப்படியே முஷம் எங்கே போகிறோம். இப்படிலாம் குறைப்படக்கூடாது. நம்ம எதுவுமே குறைய இல்லை. குறைங்கிறது நம்ம மனசுக்குள்ளே நாமளாக ஏற்படுத்திக்கிறது தான். எது குறை? எதுவுமே குறையே கிடையாது, எல்லாமே நிறைதான். இப்படி நம்ம வந்து மனசை நிறைவுபடுத்திட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம மனசுக்கு சொல்லி கொடுக்கணும். அது எப்படி சொல்லி கொடுக்கறது? கிளாஸை நடத்த முடியும் அப்படி இல்லை. அமைதியாக உட்காந்து மனசுக்குள்ளே நல்லா தியானம் பண்ணணும். மூச்சை நல்லா இழுத்து மூச்சை நல்லா உடனே ஒரு 5 தரம் விட்டுட்டு ஓம் ஓம் அந்த மாதிரியே ஒரு 5 டைம்ஸ் சொல்லணும். அப்படி சொல்லும்போதே மனசு உடம்பு எல்லாம் ஹிதத்துக்கு வரும், ஒரு நிதானத்துக்கு வரும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு நாளைக்கு, ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு ஒரு தரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நமக்கு இந்த தியானம் பண்ண கிடைக்கும். நமக்கு மேலே ஒருவனடா, நாளும் தெரிஞ்ச இறைவனடா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சது அந்த பகவான் மட்டும்தான். வேறு எந்த மனுஷாளுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் அதே மாதிரி தான். அதனால் எந்த கஷ்டத்தையும் யார்கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. மேலேருந்து கேட்குற அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும் நம்ம சொல்லணும். ஏன்னா மற்றவர்கிட்ட சொன்னாலும் அவளும் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பா, அவளால் நம்மளை வந்து ஒன்றும் கஷ்டத்தை நீக்க முடியாது. இல்லை மாற அவள் வந்து நம்ம கஷ்டத்தை மற்றவர்கிட்ட போய் சொல்லிட்டு போவா, அது நமக்கு அப்புறமா இல்லை நம்ம கஷ்டத்தை கேட்கும்போது அவமானமாக அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம யார்கிட்டையும் எந்த கஷ்டத்தையும் சொல்லவே கூடாது. எனக்கு மட்டும் தானே வாழ்க்கை அப்படின்னு நினைக்கவே கூடாது. உனக்கு மட்டும்தான் இதே வாழ்க்கைங்கிறது இல்லை. எல்லாரும் வாழ்க்கையில் போராடின்னு இருக்கா, எல்லாரும் பல விதங்களில் கஷ்டப்பட்டு இருக்கா. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து. யார் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அவள் கஷ்டம் நீங்கள் அவள் நன்னா இருக்கணும் பகவானே. தின்னவரும் புலி தன்னையும் அன்புடன் சிந்தையில் போற்றிடுவாய், நன்னெஞ்சே சிந்தையில் போற்றிடுவாய். அன்னை பராசக்தி அவ்வழிவாய், நல்லவளை கும்பிடுவாய். புலி சின்ன வந்தால் கூட இது மேலே உட்காண்டு வருது ஆதிபராசக்தி. அதனால் இந்த புலி ஆதிபராசக்தி சமானம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம நல்ல நெஞ்சத்தோடு இருந்தோம்னா சத்தியமாக புலி நம்மளை கடிக்காது. அதுக்கோசரம் புலி எதிர போய் நிற்கக்கூடாது சொல்கிறேன். அந்த மாதிரியா எந்த தீங்கும் நமக்கு வராது. அதனால சொல்கிறது, நல்ல மனுஷாளுக்கு எந்த கெடுதலும் எப்போவுமே வராது அப்படின்னு. நல்லவளாக இருக்கிறதுனால ஏமாளி இல்லை. நல்லவளாக இருந்து எவ்வளோ ஜெயிக்கிறோமோ அதுதான் உண்மையான ஜெயிப்பு. இப்போ நன்னா இல்லாதவளுக்கெல்லாம் ஜெயிப்பு வருதே அப்படின்னா அப்படின்னா பூர்வ புண்ணியங்கள் இருக்கும். நம்ம என்ன இந்த ஒரே ஒரு ஜென்மத்தில் தான் இருக்கோம்? நம்ம இல்லை, நம்ம நிறைய ஜென்மங்கள் எடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். அதில்
போகிற ஜென்மத்தை புண்ணியத்தில் அவள் நல்லா இருக்கா மாதிரியும் நம்ம கஷ்டப்படுற மாதிரியும் தெரியலாம். அவ்வளோதான் அது. ராவணனை ஒரே வில்லாலே அடித்து கொலை பண்ணுறதுக்கு ராமருக்கு எவ்வளோ ஆகும்? அவர் என்னத்துக்கு வானரங்கள்லாம் கூட்டிகிட்டு ஜாம்பவானெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கிற இதெல்லாம் ஏறிண்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மணெல்லாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் போரெல்லாம் புரிஞ்சு அப்புறமா அந்த ராவணனை கொல்லணும் அப்படின்னா? ராவணன் மகா தபஸ்வி. ராவணன் பண்ண பெரிய தப்பு பிறர் மனை பார்த்தது. அது தப்பு, பெரிய தப்பு, பெரிய தண்டனை, 7 பிறருக்கும் பாவம் போகாது. அப்பவே பெரிய தப்பு அவன் பண்ணான். அந்த தப்பு அவன் பண்ணிட்டதுனால அவன் அழியணுங்கிறது இந்த வழிய இல்லை. போனால் அவன் கட்டியிருக்கிற மாளிகையும் கூட கோபுரமும் அவனுடைய ராஜ்யத்தில் அவன் வச்சுட்டு பரிபாலித்த அழகும் வேத கோஷங்களும் வாத்தியங்களும் அந்த அனுமார் சுந்தரகாண்டத்தில் அப்படி புகழரு. தாம்பாளத்தில் வச்சு தாங்கினானான் அவன் பெண்கள் தான். எல்லா மனுஷாலேருந்து மாடுலேருந்து எல்லாரையும் அவன் ரொம்ப நல்லா பராமரித்தான். மயிலேருந்து குயிலேருந்து மயில்களுக்கெல்லாம் தனியாக கூடுகள், யானைகளுக்கெல்லாம் தனியாக இடங்கள், இப்படிலாம் மிருகங்கள் பட்சிகளை கூட பராமரித்தான் அவன். இந்த பெரிய பயங்கரமான சீதா பிராட்டியை கவர்ந்து வருதுன்ற ஒரு அபத்தமான செயலை பண்ணதுனால அவன் இறந்து போக வேண்டி வந்ததே வழிய. இல்லை போனால் அவன் இன்னும் நன்னா இருந்திருக்கலாம். ஆனால் அவன் தலையில் இட்டு அவன் பண்ணான். ஏன் அவனை கொல்ல முடியல ராமரால்? அவன் பண்ண தவத்தினால தான் கொல்ல முடியல. அவன் அவ்வளோ தவம் பண்ணியிருந்தான் இல்லையா? அந்த தவத்தினுடைய பலன்கள் எல்லாம் குறைஞ்சி அழியணும், அப்போ தான் அவனை கொல்ல முடியும். ராமர் பகவானை தெய்வ அம்சமாக நடந்துக்கல. ராமவத்தவத்தில் சாதாரண மனுஷனை போல் நடந்துட்டனால ஒரு மனுஷன் என்ன செய்வானோ அந்த விதத்தில் தான் அவனை கொல்லணும். நான் தான் ராமர், அதனால் ஒரு இல்லை போட்டேன், ராவணனை வதச்சேன், போயிட்டே இருந்தேன் அப்படின்னு போயிட்டு 4 நாள் ஆயிருக்காது. அதனால் கெட்டவெல்லாம் நன்னா இருக்காளே, நம்ம எவ்வளோ நல்லவளாக இருக்குமே, இப்படி இருக்குமே, இந்த எண்ணமே தோணவே வேண்டாம். கெட்டவெல்லாம் நன்னா இல்லை, நன்னா இருக்கவும் முடியாது. நல்லவெல்லாம் கெட்ட அழுகி போக மாட்டாள். அவள் யாருங்கிறத கொண்டு நிரூபித்து காட்டிட்டு வந்த தெய்வம். அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம அவள் அப்படி இருக்கா இவள் எப்படி இருக்காலாம் நம்ம மாறிக்க வேண்டாம். நாம் எப்போவும் நல்லவளாகவே இருப்போம். அந்த நல்ல குணங்களும் இந்த நியாயமான எண்ணங்களும் அதெல்லாம் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றும். நல்ல மனம் வாழ்க, நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க, தேன் தமிழ் போல் வான்மழை போல் சிறந்து என்றும் வாழ்க, நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க அப்படின்னு வாழ்த்துவோம். இந்த பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.